சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 10 டைப்ஸான பென்சில் பவுச் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணியும் மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட். இந்த தடவை வந்துட்டு நம்ம ஜிப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜிப்பும் வெல்க்ரோவும் யூஸ் பண்ணாமல் அந்த பட்டன்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் எப்படி பவுச் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த தடவை நம்ம ஜிப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஜிப்பு வெல்க்ரோ இதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி போடுறேன். இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சால் ஏபி உமன்ஸ் கிளாத்திங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட ஹிஜாப் மட்டும் இல்லை, அபாயா, உமன்ஸ் கிளாத்திங், 1 கிராம் கோல்டு, கஸ்டமைஸ் கிஃப்ட் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் குவாலிட்டி இருக்கு, அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கஸ்டமைஸ் கிஃப்ட் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் கீழே ஷேர் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் கலெக்ஷன்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்டே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கவர்ஸ் இருக்கும்ல, நியூ ட்ரெஸ்லாம் வாங்கினா இருக்கும். அதில் வந்து 3 சைடும் வந்து சீல் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கும். இந்த கவர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஓப்பனாக இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி உள்ள சீக்வன்ஸ் பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட கிளிட்டர்ஸ் இல்லை குட்டி குட்டி பேப்பர் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பக்கம் மட்டும் கேப் இருந்துச்சுல, சீல் ஆகாமல் இருந்துச்சுல, ஸோ அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து என்ன க்ளூ யூஸ் பண்ணலாம்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ லிங்க்கு கீழே கொடுக்குறேன். பட் இந்த க்ளூ கிடைக்கல அப்படின்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு 2ஆக மடிச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு கொஞ்சம் கிளிட்டர்ஸ் இருக்க மாதிரி, அந்த சைடு கிளிட்டர்ஸ் இருக்க மாதிரி பாதி பாதியாக மடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சைடில் வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் செல்லோ டேப், நார்மல் டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயிண்ட் ஆன மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பண்ணிக்கிறேன். இதுக்கும் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்துட்டு டேப், செல்லோ டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஸ்ட்ராங்கான டேப் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ரெடி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அதாவது ஒரு ஜிப் எடுத்து அது உள் பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வெளிப்பக்கம் அந்த ஜிப்பை வந்து 2 பக்கமும் ஒட்டி விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு பவுச் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப கசங்கி இருக்குது இந்த கவரு. நல்லா நீட்டாக இருந்துச்சா இன்னும் லுக்காக இருக்கும் பார்க்க. அப்படியே நமக்கு பார்க்கும் போதே அது விளாடணும் போலேயே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பென்சில்லாம் வச்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான கவர் கிடச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான கிளாத் எடுத்துக்க 2 சைஸு சேமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை கீழே வச்சுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துருக்கேன். இந்த ஸ்பாஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் பாக்ஸில் இருந்துச்சு தான். ஸோ அதை வந்துட்டு சென்டரில் வச்சுக்கிறேன். 2 சைடும் கேப் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபெவிபாண்ட் எடுத்து 4 பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறணும் க்ளூ. பட் நான் ஃபஸ்ட்டு 2 சைடு தான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே மேலே கீழே அப்ளை பண்ணலன்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே ஒட்டினேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒட்டும் போதே வந்துட்டு 4 பக்கமும் ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீசஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பபிள் ரேப்பர் உள்ளே வச்சுக்கலாம், இல்லை குட்டி குட்டி கிளாத்தை கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி, 4 சைடு இல்லை, ஃபஸ்ட்டு தான் 4 சைடு, இப்போ 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சு விட்டு ஒட்டிக்கிடலாம். ஸோ இப்போ மேலே மட்டும் நமக்கு கேப் இருக்கும். ஸோ கொஞ்சம் நூலாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போது உள்பக்கம் உள்ளதை அப்படியே வெளிப்பக்கம் அந்த கிளாத் அப்படியே திருப்பி விட்டோம்னா இப்படி தான் இருக்குது. அப்புறம் என்ன, ஃபைனலாக வந்துட்டு ஜிப் எடுத்து நம்ம ஒட்டணும். ஸோ ஜிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பக்கமும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப டக்குனே பண்ணிடலாம். நம்ம மேக் பண்ண எல்லா ஐடியாஸுமே அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து பென்சில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நிறைய டெக்கரேஷன் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் சிம்பிளாக விட்டுட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் ரோல், ப்ரௌன் ஷீட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது கலராக இருக்குது. இப்போ கலராலாம் போடுறாங்க. ஸோ இது வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்ல அந்த ஷீட்டு. ஸோ அந்த ஷீட்டை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜிப் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த கவருக்கு சென்டரில் அந்த ஜிப்பை வச்சுட்டு அப்படியே அந்த எண்டிங்கை வந்துட்டு அப்படியே 2 பக்கமும் ஒட்டி விட்டுக்கிறேன், அந்த கவரோட எண்டிங்கை. இப்போ இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது 4 கார்னர்லேயும் குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். நான் வந்து குத்து மதிப்பாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஈக்குவலான அமௌண்ட்டில் 4 கார்னர்லேயும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் உள்பக்கமாக. இப்போது அந்த சைடில் கட் பண்ணோம்ல, அது ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். ஜிப்போடு சேர்த்து அந்த கார்னர் கட் பண்ண இடம், அப்புறம் அந்த ஜிப்போட இடம் ஃபுல்லாக சேர்த்து
க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் உள்பக்கம் உள்ளதை வெளிப்பக்கம் அப்படியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பவுச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் கிடச்சா பிளாஸ்டிக், அதாவது நார்மல் பேப்பர் ப்ரௌன் ஷீட் இல்லை, இது வந்துட்டு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ப்ரௌன் ஷீட்டு. ஸோ இதுக்குள்ளேயும் பென்சில்லாம் வச்சு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டேட்ஸ் பாக்ஸ் மூடி இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். 2 மூடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட்டை குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தென் 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு சைடில் இந்த ஃபோம் ஷீட்டை ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் திரும்ப அகைன் வெளிப்பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஷீட்டு ஃபோம் ஷீட்டை 2 பக்கமும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள் பக்கமும் பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஓரத்தில், அதாவது அந்த மேலே இருக்குல்ல, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஜிப்பை ஒட்டி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் உள் பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு 3 சைடு க்ளூ அப்ளை பண்ணி 3 சைடும் வந்துட்டு மடிச்சு விட்டு ஒட்டி விட்டுக்க போகிறேன். முக்கியமாக மடிச்சு விட்டு ஒட்டினா தான் நமக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டை குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பென் வச்சு, க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பென்சில், க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பென், இந்த மாதிரி வரிசையாக வச்சுக்கிறேன். ஸ்டிக்கர்ஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் ஃபைனலாக பவுச் ரெடி. இதுக்குள்ளே பென்சில்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்விடேஷன் கார்டு வெளிப்பக்கம் அந்த ஒரு அட்டை மாதிரி இருக்கும்ல, புக் மாதிரி 2 சைடு மடிச்சிருக்க மாதிரி, அந்த அட்டையை தான் வந்து எடுத்திருக்கேன். உள்பக்கம் உள்ளதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது இவ்வளோ அகலம் தேவைப்படாது, ஸோ அதனால கட் பண்ணிக்கிட்டேன். இந்த அட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நோட் அட்டை இருக்கும்ல, அது கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டு எனக்கு லென்த் வந்து கம்மி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடு அட்டை மட்டும் நான் கட் பண்ணி வச்ச பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு இவ்வளோ லென்த்து தேவையில்லை, அதாவது நம்ம அந்த ஒரே ஒரு அட்டையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சைடில் ஒட்டி விட்டுக்க போகிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாதி அட்டை இருக்குல்ல, கட் பண்ண அட்டை, அதில் ஒட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணிக்கோம்னா, ஸோ மேலே உள்ள அட்டையிலையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ மேலே உள்ள அட்டை இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் க்ராஸாக மேலே உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மடித்து விட்டுக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெல்க்ரோ எடுத்து அந்த மேலே உள்ள அட்டையில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த வெல்க்ரோவை ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு வெல்க்ரோலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபெவிபான் தான் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ ஃபெவிபான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹார்ட் க்ளூவோட ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே க்ளூ அப்ளை பண்ணிட்டு கீழே ஒட்டி விட்டுக்கிறேன். இது அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் நல்லா ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அது நல்லா பிரித்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் கார்ட்லேயும் வந்துட்டு ஒரு பென்சில் பவுச் ரெடி. நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு OHP ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடித்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் மடித்து விட்டதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும், ரைட் சைடும் இதே மாதிரி, லெஃப்ட் சைடும் இதே மாதிரி இப்போ ஸ்டாப்லர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்லரை மறைக்கிறதுக்காக ஒரு டேப் மாதிரி ஒட்டிக்கேன். டிசைனர் டேப் ஏதாவது ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு ஓப்பனில் இருக்கா, அந்த ஓப்பனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஜிப் எடுத்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு பவுச் ரெடி. பட் இது ரொம்ப பிளைனாக இருக்குல்ல, ஸோ அதனால் ஒரு 3D ஸ்டிக்கர், ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு, லுக்காக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஸ்பேஸும் இருக்கும். ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா இன்னும் ரொம்ப லுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பேக் பை இருக்குல்ல, அதான் எடுத்திருக்கேன். அதில் கீழே கொஞ்சம் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் ஆல்ரெடி 3 சைடு வந்து ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் மேலே மட்டும் கேப் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஜிப் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே 2 பக்கமும் ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப பிளைனாக இருக்குல்ல. ஸோ டெக்கரேஷனுக்காக வந்துட்டு ஒரு 3D யூனிகார்ன் ஸ்டிக்கர் எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். டெக்கரேஷன் டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஸோ உங்ககிட்ட உள்ள ஸ்டிக்கர்ஸு, ஸ்டோன்ஸு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு யூனிகார்ன் பவுச் வந்து ஷாப்பிங் பேக்கில் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதை அப்படி 2ஆக மடித்து விட்டுக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு க்ராஸாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அச்சுக்காக நான் ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அச்சு மாதிரி வரைஞ்சிட்டேன், மார்க் பண்ணாமல். ஸோ எந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கோமோ அதே ஷேப்பில் ஒரு மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ விரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேலேயும் கீழேயும் வந்துட்டு நிறையா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டுக்கலாம். ஸோ இதுக்கும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஹார்ட் க்ளூ பிடிக்காது. ஸோ அதனால் ஹார்ட் க்ளூ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஈஸியாக ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட் இல்லை, அதனால தான் ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணிக்க ப்ரௌன் ஃபோம் ஷீட்டில். நெக்ஸ்ட்டு அங்கங்கே இந்த மாதிரி அச்சா இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இது லைட்டாக பார்க்குறதுக்காக அந்த லுக்கில் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அந்த லுக்கில் கொண்டு வரணும்னு, முடியல. ஸோ அது என்ன லுக்னா கேரட் லுக் தான். ஸோ ஜிப் எடுத்து வந்து உள் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு லீஃப்காக கிளிட்டர் ஷீட் தான் இருந்துச்சு, க்ரீன் கிளிட்டர் ஷீட்டை, அதை எடுத்து சுற்றி விட்டு விட்டேன். ஃபைனலாக ஒரு பவுச் ரெடி. கேரட் ஷேப்பில் ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணலாமேன்னு கேரட் ஷேப்பில் பண்ணேன். அது ரொம்ப அப்படியே எக்ஸாக்டாக கேரட் மாதிரி வரல, ஏதோ ட்ரை பண்ணேன். பட் ஃபோம் ஷீட்டில் ஒரு பென்சில் பவுச் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சாக்கோஸ்டிக் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சைடு ஓப்பன்
ஓப்பனில் வச்சுருப்போம்ல அதை க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு கோடு மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோடு மட்டும் போடாமல் கொஞ்சம் கட் பண்ணி பீஸையும் எடுத்துக்கிறேன், கேப் இருக்க மாதிரி. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓரத்தில் 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜிப் எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த அதசிவ் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி க்ளூவே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜிப்லாம் ஒட்டும் போது. ஸோ நெக்ஸ்ட் இதை சுற்றி டெக்கரேஷன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து சுற்றி ஒட்டி விட்டுட்டு சைட்லலாம் மடிச்சு விட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி டெக்கரேஷனும் பண்ணிட்டேன். குட்டி குட்டி ஹாட்டாக பென்சில் பவுச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள். இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ரியல் ஒரு பென்சில் பவுச் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, நிறையாவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். சர்பத் பாட்டில் இருக்கும்ல, பிளாஸ்டிக் பாட்டிலாக தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு பாட்டில் கொஞ்சம் அதிகமான சைஸில் கட் பண்ணிக்கிறேன், இன்னொரு பாட்டில் வந்து கொஞ்சம் கம்மியான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன பெயிண்ட் வேணுமோ வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபைனல் லுக் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நான் நினச்ச மாதிரி வரல. இப்போ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிப் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள அப்புறம் ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உள்ள பாட்டில் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இது என்ன ஆச்சுன்னா உள்ளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமாங்கிறது டவுட் தான். பட் இதை நான் வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சேன், ஒரு பென்சில் ஷேப்பில் கொண்டு வரணும்னு. இது டிசப்பாயிண்ட் ஆனதுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் எந்த பவுச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கவரில் பண்ணோம்ல அது பிடிச்சிருந்துச்சு. பட் அது கொஞ்சம் கசங்காமல் இருந்திருந்தால் நான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.